இராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பதவியிலிருந்து மொத்தமாக விலகி இருக்கிறார். அதிகமாக இராணுவத்திற்கான செலவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா சவுதி அரேபியா தான். அதிகமான ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய நாடு சவுதி அரேபியா தான். தன்னிச்சையாகவே ரன்வேயில ஓடி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. இந்த விமானம் ஹெர்ம்ஸ் 450 என்கிற இந்த வகையான விமானம் லெபனான் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட நேரத்தில் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹெஸ்புல்லா. இதுதான் உமாவோயா திட்டம்ங்கிறது. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்கள் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட டனல் வழியாக, குகைகள் வழியாக தண்ணீரை கொண்டு வருகிற மாபெரும் திட்டம். இலங்கை அரசாங்கத்திற்கு 529 மில்லியன் டாலர்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இந்த ஹூதிகளுக்கு எதிரான செங்கடல்ல யமனுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு திரும்பி செல்கிறோம் என்று ஜெர்மனுடைய ஹேசன் போர்க்கப்பல் சனிக்கிழமை காலை செங்கடலிலிருந்து ஜெர்மன் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 200வது நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த காசா விவகாரத்திலே. இன்றைக்கு 199 நாட்கள் முடிவடைந்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் என்னவெல்லாம் காசாவில் நடந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைய வீடியோவிலும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான 2 செய்திகளோடு பல இன்னும் சில முக்கியமான செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பதவியிலிருந்து மொத்தமாக விலகி இருக்கிறார். இந்த அவருடைய பதவி விலகல் தொடர்பான செய்திகளை பல ஊடகங்களும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் டைம்ஸ், அதாவது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியைத்தான் நீங்க பார்க்குறீங்க. அக்டோபர் 7 ஃபெயிலியர்ஸுக்காகத்தான் அவர் பதவி நீங்கி இருக்கிறார் என்பதையே அவர்கள் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாம் இதிலே பார்க்க முடியும். ஆரம்பமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த இஸ்ரேலுடைய ஷூவை நக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, அல்லது இஸ்ரேலுடைய அனுதாபிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பிச்சதோடு என்ன இப்ப கிளப்பி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இல்லை அவர் ஆல்ரெடி வயசாளி, அதனால ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாரு என்கிற விதமாக அவருடைய இந்த பதவி விலகலுக்கு சப்பை கட்டு கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இப்ப நம்ம காட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதி அல் ஜசீரா வெளியிட்டதோ அல்லது வேறு யாரும் வெளியிட்ட தகவலோ கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் பதவி நீங்கி இருப்பது அக்டோபர் 7ஆம் தேதியினுடைய தாக்குதலினால் இன்டெலிஜென்ஸ் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது அந்த IDF நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் என்பதை என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இஸ்ரேலுடைய மொத்த கட்டுப்பாடு IDF-இனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இஸ்ரேலுடைய இராணுவம், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ். இந்த டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் தவிர்த்து உள்நாட்டினுடைய ரகசியங்களை, உள்நாட்டினுடைய உளவு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அதற்கென்று ஷின்பத் என்கிற தனியான உளவு அமைப்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெளிநாட்டை கண்காணிப்பதற்காக இருப்பதுதான் மொசாத். இந்த மொசாது தான் பெரிய அளவில் ஃபேமஸான ஒன்றாக இருக்கும். இது இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இஸ்ரேலுடைய இராணுவ உளவு பிரிவு. எல்லா நாடுகளும் இராணுவத்திற்கென்று உளவு பிரிவுகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் தான் இன்றைக்கு பதவி விலகி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அஹரோன் ஹலிவா என்கிற இவர்தான் பதவி நீங்கி இருக்கிறார். இந்த நிலையில இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில்
தோற்று போய்விட்டது, இன்டெலிஜென்ஸ் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு பகிரங்கமாக பதவியில் விலகி இருக்கிற முதல் நபராக இவர்தான் பார்க்கப்படுகிறார். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இவர் பதவி விலகிறதுக்கு ஏன் இத்தனை நாட்கள் எடுத்தது, 199வது நாள்ல இவர் பதவி விலகி இருக்கிறாரே என்கிற ஒரு கேள்வி எழும். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, பொதுவாக இப்படியான தாக்குதல்கள் நடக்கிற போது அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகுவது என்பது சாதாரணமாக நடந்துராது. இப்போ நம்ம நாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையில் ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்றது. இந்த ஈஸ்டர் அட்டாக் என்பது, அந்த ஈஸ்டர் அட்டாக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவி விலகுமாறு அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொலிஸ்மா அதிபரை அழைத்து பேசியதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் பல செய்திகள் அன்றைய நாட்களிலேயே வெளியாகி இருந்தது. ஏன் அவர் மறுப்பு தெரிவித்தார் சொல்லி சொன்னா, நான் இப்ப பதவி விலகிட்டேன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய அரச மானியங்கள் கிடைக்காமல் போய்விடும், நான் குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டி வரும் என்றெல்லாம் கூறி அவர் மறுத்து விட்டதான செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்ப அவர் பதவி விலகி இருக்கிறதும் அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான். 200 நாட்களுக்கு பிறகு இவர் பதவி விலகிறார்னா இதுக்கு மேல முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால பதவி விலகி இருக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸினுடைய தாக்குதலை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 10 ஆண்டுகளாக ஹமாஸ் எந்த விதமான பாரிய தாக்குதல்களையும் இஸ்ரேல் மீது நிகழ்த்தவே இல்லை. ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸாகவே சென்று தாக்குதலை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் ஹமாஸிடம் இருந்து இஸ்ரேலியர்களை மொத்தமாக மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இஸ்ரேலியர்கள் அத்தனை பேருமே இஸ்ரேலுடைய இராணுவத்தை தான் மொத்தமாக நம்பி இருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் யுத்தத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது, மிலிட்டரி வார்ல படுதோல்வி அடைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அக்டோபர் 7ஆம் தேதி அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை ஹமாஸ் நடத்தியும் அப்படி ஒரு தாக்குதலுடைய வாசனையை கூட நுகர முடியாத அளவுக்கு வெரி சீக்ரெட்டாக அதை வைத்துக் கொண்டிருந்து ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்தி இருந்தது. ஹமாஸ் மட்டுமல்ல, ஹமாஸோடு இணைந்த இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டாக இருக்கலாம், அங்கிருக்கக்கூடிய பல பிரிவுகள், கிட்டத்தட்ட 14 பிரிவுகள் அங்கே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இப்படி ஒரு தாக்குதலை எப்படி இஸ்ரேலுக்கு தெரியாமல் அவ்வளவு வெரி சீக்ரெட்டாக வைத்துக் கொண்டு அந்த நிலப்பரப்புக்குள்ள இதை ஒரு பெரிய ரகசியமாக பாதுகாத்து நடத்த முடியும் என்பது மிகப்பெரிய ராணுவ வெற்றியாக ஹமாஸ் தரப்பிலிருந்து பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளுடைய மிகப்பெரிய ராணுவங்களே ஆச்சரியமாக பார்க்கிற விவகாரமாகவும் அது மாறி இருக்கிறது. ஏன்னா உளவு பிரிவுகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மாஸ்கோவில், ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு CIA இப்படி ஒரு தாக்குதல் நடக்க இருக்கிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இப்படி இலங்கையில் நடந்த ஈஸ்டர் அட்டாக் எடுத்துக்கிட்டா கூட ஈஸ்டர் அட்டாக் நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா உள்ளிட்ட பல பேர் அறிவித்திருந்த செய்திகளையும் நம்ம அப்பொழுதே பார்த்தோம். அப்ப இந்த உளவு பிரிவுகள் என்பது ரொம்ப வெரி கான்ஃபிடென்ட்டாக இந்த விவகாரத்தில் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதிலும் குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த வரையில் அவர்கள் முழுவதுமாக கவனம் செலுத்துவதே காசா, பாலஸ்தீனத்துக்குள்ளதான். பாலஸ்தீனத்தில் என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அது இஸ்ரேலுக்கு தெரியாமல் நடக்காது என்கிற அளவுக்கு அவர்கள் கண்காணிப்பு பாலஸ்தீனத்துக்குள்ள இருந்தும் எப்படி இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனது? பாராகிராஃப்டில் அவர்கள் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தினார்கள் ஹமாஸ். இந்த பாராகிராஃப்டுக்கான பயிற்சி எங்கே எடுக்கப்பட்டது? அடுத்த தாக்குதல் நடத்தப்பட்டால் நம்மோடு சண்டைக்கு வரும், அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற எப்படி அவர்கள் போட்டுக்கொண்டார்கள். ஹமாஸ் மீது, பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா வருகிறது, ஹூதிகள் வருகிறார்கள், அதாவது ஈராக்கில் இருந்து இன்னொரு குரூப் வர்றாங்க. இவங்க எல்லாம் எப்படி ஒரு செயின் மாதிரி உள்ள வந்தாங்க, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று ஈரான் எப்படி வந்து நின்றது என்பதெல்லாம் திட்ட
திட்டமிட்ட காய் நகர்த்தல்களாக இம்முறை ஹமாஸ் செய்திருக்கிறது என்பது இந்த நிமிடத்தில் கூட நாம் உணர முடியும். காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு, அதாவது காசாவில் போடப்பட்ட குண்டுகள், காசாவில் நடத்தப்பட்டிருக்க தாக்குதல்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடத்தப்படாத தாக்குதல்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக யாரும் சரண்டர் அரசியலுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். உடனடியாக எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துங்க, நாங்கள் சரண்டர் ஆயிடுறோம் என்று சொல்லித்தான் அந்த சரண்டர் நிலைக்கு போவார்கள். ஆனால் இன்றைக்கும் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், காசா பாலஸ்தீனத்திலிருந்து மொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும், அதே நேரத்தில் அளிக்கப்பட்டமைக்கு ஈடாக எங்களுடைய மீள் கட்டுமானத்திற்குரிய அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும், எங்கள் மக்களுக்கான மனிதநேய உதவிகள் மொத்தமாக வழங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செய்ய ரெடின்னு சொன்னா, நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு ரெடின்னு சொன்னா, நிரந்தர யுத்த நிறுத்தம்னா இந்த காலகட்டத்தில் யுத்தத்தை நிரந்தரமா நிறுத்துறது அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறீங்க. இனிமே பாலஸ்தீன சண்டையே கிடையாது. அந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் அதுக்கு ரெடிண்டா சொல்லுங்க, நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்னு இன்னைக்கும் சொல்றாங்கன்னா அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியில இவர்கள் அசிங்கப்பட்டு தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இங்க உள்ள இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இப்ப ஒரு கார்டு விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த கார்டு விழும் தெரியுமில்ல, ஒன்ன தட்டி விட்டா எல்லாமே செயினா விழும்ல, அது மாதிரி சைக்கிள் அடி வச்சிருப்பாங்க, தட்டி விட்டோம்னா எல்லா சைக்கிளும் விழும்ல, அது மாதிரி இதுல ஒருத்தன் கூட ஏன் ராஜினாமா பண்ணாம இருந்தாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் ராஜினாமா பண்ணினா பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் அப்படி ராஜினாமா பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடும். உதாரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய முன்னாள் நீதி அமைச்சர், ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மிக தெளிவான சொன்ன ஒரு செய்தியை நம்ம சொல்லி இருந்தோம். அவர் என்ன சொல்லி இருந்தார் என்று சொன்னா, இவர்கள் பதவி விலக வேண்டும், இதிலே ஒருவராவது பதவி விலகினார் மற்றவர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து பதவி விலகுகிற நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி இருந்தார். இந்த நிலையில தான் இவர் முன்கூட்டியே கொடுத்திருந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்ரேலிய ராணுவம் இருந்து வந்தது. இவருடைய அழுத்தம் காரணமாக கடைசியாக இவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். சரி, இதற்கு பிறகு என்ன நடக்கும்? இதற்கு அடுத்ததாக எந்த காலம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. IDF அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸினுடைய ஆயுதப்படை, அதாவது ராணுவத்தினுடைய தலைவராக இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி பதவி விலகுகிற நிர்பந்தம் இருக்கிறது. அவரும் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா ஹலேவி. அவருடைய ராஜினாமா தான் அடுத்து வர இருக்கிறது. அதற்கடுத்ததாக யாருடைய ராஜினாமா வரும் என்று சொன்னால், உள்நாட்டு உளவு நிறுவனமாக இருக்கிற சுங்கத்தினுடைய தலைவர் ரொனேன் பார், இவருடைய அதாவது ராஜினாமா அடுத்ததாக வர இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதற்கடுத்ததாக யாருடைய ராஜினாமா வரும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதற்கடுத்ததாக டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ராஜினாமா தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு யாருடைய ராஜினாமா என்று சொன்னால், அந்த இடம்தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு இடமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, ராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவர்களுடைய ராணுவ தோல்வியை ஒப்புக்கொண்டு ராஜினாமா செய்கிற நிலையில் வந்து விட்டார்கள். ஆனா இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க மறுத்து கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அதை பொறுப்பேற்றுட்டாருனாலே அவருடைய பாலிடிக்ஸ் கேரியரே இல்லாம போயிடும். அதாவது அரசியல் வரலாறு, அரசியல் லைஃபே அவருக்கு கிடையாதுன்னு ஆயிரும். அதனால பதவி விலகுவது இரண்டாவது, பொறுப்பேற்கவே மறுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்ன, இன்னைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, எல்லோரும் பதவி விலக வேண்டும், குறிப்பாக இவர் நெதன்யாகு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கூட ஆரம்பித்திருக்கிறது. எனவே அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாமல் நிலை இருக்கிறது. குறிப்பாக காசாவுக்குள் யுத்தம் செய்ததில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அந்த அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், அந்த அழுத்தம் இருக்கிறது. ஹமாஸை அழிப்போம் என்றார்கள், அதை செய்யவில்லை, அந்த அழுத்தம் இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களோடு கெஞ்சி கூத்தாடி பிரான்ஸ் வழியாக அழுது பார்த்தார்கள், ஹிஸ்புல்லாக்கள் சமாதானத்துக்கு வரவில்லை, எனவே அந்த அழுத்தம் இருக்கிறது. ஹமாஸிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறார்,
கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதானத்துக்கு வரவில்லை. அந்த அழுத்தம் இருக்கிறது. ரெட் சீயையே மொத்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறது ஹூதிகள் படை. எனவே அந்த அழுத்தம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானாம் என்கிற மாதிரி சும்மா இருந்த ஈரானை போய் சீண்டி அவன் வேற செருப்பு கலட்டி அடிச்ச மாதிரி இருக்கிற மிசைல் எல்லாம் போட்டு அடிச்சு அதில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரான் மீதான தாக்குதல் ஈரானுக்கு உள்ளே நடக்காது, வெளியில எங்கேயாவது நடக்கும். அதுதான் எங்களுக்கு தெரியும்லடா, முதுகுல தான் குத்துவிய உலகத்துக்கே தெரியுமே. இஸ்ரேல் வீரனாக இருந்தா அவன் அடிச்சான்ல பாலிஸ்டிக், அது மாதிரி நீ என்ன செஞ்சிருக்கணும்னா ஒரு 10 பாலிஸ்டிக் அடிச்சிருக்கணும். எந்த வித 3 ட்ரோன் அனுப்பிவிட்டு இப்போ என்ன சொல்றாங்க, நாங்கள் வெளியில தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய நிலை. இறைவனுடைய அருளால் அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில மத்திய கிழக்கு நாடுகளில் இராணுவத்திற்கு அதிகமாக செலவு செய்கிற 2வது நாடு இஸ்ரேல். அதாவது மத்திய கிழக்கிலேயே அதிகமாக இராணுவத்திற்கான செலவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா சவுதி அரேபியா தான். அதிகமான ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய நாடு சவுதி அரேபியா தான். அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கிறவாங்க, இறக்கி வச்சு சாம்பிராணி புகையை போட்டு அப்படியே வச்சுக்கிறவாங்க. காசா போருக்கே தேவைப்படாத இராணுவ தளபாடங்கள் எதுக்கு தேவைப்படும்? அதை அப்படி வச்சுக்கிறவாங்க. எங்கள்கிட்ட இருக்குது என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் தான் மத்திய கிழக்கிலேயே மிக பிரம்மாண்டமான இராணுவம் யாருன்னு கேட்டா சவுதி அரேபியா. அதற்கு அடுத்ததாக இராணுவத்திற்கு அதிக செலவுகளை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இராணுவம். குறிப்பாக 2023 அவர்களுடைய இராணுவத்திற்கான செலவீனம் 27 பில்லியன் US என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது 2024க்கான புதிய பட்ஜெட்ல 24% இராணுவ பட்ஜெட் அதிகரிக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவங்களை பொறுத்த அந்த இராணுவ பட்ஜெட் நாட்டுக்கு ஒரு தலையீடியாக நிற்காத காரணம் என்னன்னா, அதுல அதிகமான செலவீனத்தை அமெரிக்காவே கொடுத்துருவான். அதனால அவங்க எவ்வளவு செலவு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு செயல்படுவாங்க. ஆனாலும் அவர்களுடைய இராணுவ தேவை அதிகரிக்கிறது. காரணம் என்னன்னா, காசா வார் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நெதன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாப்லன்னு கேட்டா, அடுத்தபடியாக ரஃபா மீதும் காசா மீதும் அதிகமான இராணுவ அழுத்தங்களையும் அரசியல் அழுத்தங்களையும் கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இதுல இந்த இராணுவ அழுத்தத்தை கொடுக்கலாம், அரசியல் அழுத்தம் எல்லாம் சரிப்பட்டு வராது. அரசியல் அழுத்தம் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஹமாஸுக்கு நெருக்குதல் கொடுப்பது, நீங்க இதை பண்ணணும்னு சொல்லி வேற வேற நாடுகளை வைத்து நெருக்குதல் கொடுப்பது, அதுக்கெல்லாம் மசியக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஈரான் வெளிப்படையாகவே துணை நிற்கிறது. தற்போது டர்க்கி வெளிப்படையாகவே துணை நிற்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் என்கிற வகையில் கத்தார் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தேவையான பலத்தை அவர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால யாருமே இல்லைன்னா நாங்க நிப்போம்டா அப்படின்னு சொல்லித்தான் அவங்க களத்திலே இறங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இறங்கி இருக்கிற காரணத்தினால இந்த அரசியல் பிரஷர்ல ஹமாஸ் தலைகுனிவை சந்திக்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இவ்வளவு நாட்களில் அது நடந்திருக்கும். இதே நேரத்தில் மிலிட்டரி வழியாக இராணுவ ரீதியிலான அழுத்தத்துக்கு ஹமாஸ் அடிபணியும் என்று இருந்திருந்தால் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பச்சையாக கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்திலேயே அவர்கள் அடிபணிந்திருப்பார்கள். அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. யஹ்யா சின்வாரை பிடிப்பதாக சொன்னார்கள், ஹமாஸினுடைய தலைவரை அடக்குவதாக சொன்னார்கள், முகமது தெய்ஃபை பிடிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். எல்லாமே அப்படின்னு கேட்டா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கவில்லை. இப்ப நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, ராணுவ அழுத்தத்தை அதிகரிக்க போறோம்னா என்ன ஒன்று பண்ணுவாங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள் மீது இன்னும் கூடுதலான தாக்குதலை நடத்துவார்கள். அதனூடாக அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிப்பார்கள். இந்த அநியாயத்தை வேணும்னா அவன் செய்யலாமே தவிர வேறு எதுவும் அங்கே செல்லுபடியாகாது. இப்படி ஒரு அறிவித்தலை இன்றைக்கு நெதன்யாகு வெளியிட்டிருக்கிறார். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியும், அதாவது காசாவினுடைய நிலை, நார்த் காசாவுல உண்பதற்கு உணவில்லாத பெரும் பஞ்சம் பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று நம்ம சொல்லி இருந்தோம், நேற்றைய தினம் காசாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சு உணவு கொடுக்கிற சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய தொண்டு அணி பிரிவினர். அதே நேரத்தில் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம்
நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ஐநாவினுடைய நிறுவனம் இவங்களும் நார்த் காசாவுல நேற்றைய தினம் நிறைய கோதுமை மாவை அங்கே விநியோகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பேக்கரிஸ் இருக்குது. பேக்கரி தனியாக பிரைவேட் பேக்கரி இருக்கிற மாதிரி ஐநா சபையை பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பேக்கரின்னா அந்த நம்ம நடத்துற பேக்கரி மாதிரி நினைச்சிடாதீங்க, பெரிய அளவுல பேக்கரி வச்சு நடத்துவாங்க. அந்த பேக்கரிகளுக்கு தேவையான மாவு சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது, பேக்கரிகளுக்கு தேவையான கேஸ் சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் அறிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய உதவியால நார்த் காசா மக்களுக்கு தேவையான உணவுகளை, ரொட்டிகள், மாவினால் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு விநியோகிப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடைத்திருக்கிறது. ஓரளவுக்கு அதை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதலாகவும் நார்த் காசாவுக்கு அதிகமான உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி WFP வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி மனதுக்கு இதமான நிம்மதி தரக்கூடிய, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் அத்தனை பேரும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அல்லாஹுக்கே புகழனைத்தும். ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை கைவிடவில்லை, கைவிட மாட்டான் என்பதை உளப்பூர்வமாக அவர்களும் நம்புகிறார்கள், நாமும் நம்புகிறோம். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான், உதவி செய்து கொண்டே இருக்கிறான். எதிரிகள் தோல்வி அடைந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு உலகத்திலேயே இழிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காயப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். உலக அரங்கிலே காசா, பாலஸ்தீனம் என்பது கண்ணியமிக்க தேசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலையில் தான் இன்றைக்கும் மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாசர் மருத்துவமனையில் மேலும் 3 புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 புதைகுழிகளிலிருந்து 73 ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் நம்ம தனியாகவே பேசி இருக்கிறோம். அதுல ஏற்கனவே பல வீடியோக்களையும் பேசி இருக்கிறோம். நமக்கு தெரியும், இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாசர் மருத்துவமனையையும் அதே போன்று அல் ஷிஃபா மருத்துவமனை, அல் குதுஸ் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தும் போது நாங்கள் ஹமாஸை அழிக்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை தான் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாட்டி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஷைத்தானிய ராணுவம் இந்த தடவை நாசர் மருத்துவமனையும் அல் ஷிஃபா மருத்துவமனையும் சுற்றி வளைத்த நேரத்தில் அங்கிருந்த அப்பாவி நோயாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அந்த செய்தி வெளியே வராமல் இருப்பதற்காக அவர்களுடைய ஜனாசாக்களை பாரிய குழிகளை தோண்டி புதைத்திருந்தார்கள். அந்த புதைகுழிகள் தான் தற்போது தோண்டப்படுகிறது. இன்றைக்கு 73 ஜனாசாக்கள் வெளியிலே எடுக்கப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரி, பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த அநியாயத்திற்கும் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலும் உலகத்திலும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த அநியாயத்தையும் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிற நிலையில் தான் லெபனான் மீது தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. அதற்கு பதிலடியை லெபனானும் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது, அதாவது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதல். இதில் ஹெஸ்புல்லாக்கள் லெபனான்ல இருந்து நடத்தக்கூடிய தாக்குதல் தான் இது. அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படையினுடைய இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நீங்க அந்த காட்சிகளை பார்க்க முடியும். நிறைய தாக்குதல்களை இது போன்று தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் அவர்கள் வெளியிட்டும் வருகிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த ஹாம்ஸ் 450 என்கிற இந்த உளவு விமானம் பற்றிய செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த உளவு விமானத்தை பொறுத்தவரையில் தன்னிச்சையாகவே ரன்வேயில் ஓடி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். சாதாரணமான ட்ரோன் மாதிரி இல்லை, ரொம்ப பெருமதி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு விமானம் இது. ஆளில்லா விமானம், ஆனால் ரன்வேயில் ஓடித்தான் இலக்குகளை சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது. இந்த விமானம் ஹெர்ம்ஸ் 450 என்கிற இந்த வகையான விமானம் இன்றைக்கு இஸ்ரேலால் லெபனான் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட நேரத்தில் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹிஸ்புல்லா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த விமானத்தை இலக்கு வச்சு சுட்டு வீழ்த்துகிற காட்சியையே அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அதை கரெக்டா இலக்கு வைத்து அவர்கள் இன்றைக்கு
தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஹேம்ஸ் 450 என்கிற அந்த விமானம் தான் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்த அதே நேரத்தில் இஸ்ரேலும் ஆம் எங்களுடைய ஹேம்ஸ் 450 என்கிற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்களும் வெளியிட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் ஏவுகணை தாக்குதலாகத்தான் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் கடந்த ஒரு வாரத்துக்குள்ள ராக்கெட்டுகள் ட்ரோன் தாக்குதல்கள் 14 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இந்த காயமடைஞ்சா என்ன விளங்கிக்கிறேன்னு கேட்டா 14 காயத்தை மட்டும் தான் சொல்லி இருக்கிறான், அதுலயும் குறைச்சு சொல்லுவான்னு தான் அர்த்தம். அவர்கள் அதை விட அதிகமாக இந்த கடந்த வாரத்துக்குள்ள பட்டு பயங்கரமான பல தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடு நடத்தி இருக்கும் போது இவங்க ஹிஸ்புல்லாக்களுடனான சண்டையினுடைய செய்தியை மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் ஈராக் மீதான ஒரு தாக்குதலை திடீரென்று அமெரிக்கா நடத்தியிருந்தது. அமெரிக்கா நடத்தியிருந்த நேரத்தில் அமெரிக்கா அதை நாங்கள் நடத்தவில்லை என்று சொல்லியிருந்தது, இஸ்ரேலும் நாங்கள் நடத்தவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். இந்த இருவரையும் தவிர்த்து அங்கு தாக்குதல் நடத்துவதற்கு வேறு யாரும் இல்லை என்கிற நிலையில் PMF-இனுடைய அதாவது பாப்புலர் மொபைலைசேஷன் ஃப்ரண்ட் என்கிற ஒரு அமைப்பின் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அவர்களுடைய ராணுவ பலம் 40,000 முதல் 1,00,000 பேர் வரைக்கும் இருக்கிறார்கள் என்று நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இதே நேரத்தில் இவர்கள் ஈராக்கிலே செயல்பட்டு வருகிறவர்கள், ஈராக்கிய அரசாங்கத்தினால் அங்கீகாரம் பெற்ற அரச படையாக இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த படையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு தான் கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற ஒரு படைப்பிரிவு. அவர்கள் இன்றைக்கு மீண்டும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் மீது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் எங்கள் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறோம், தடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்காவும் அறிவித்திருக்கிறது. எது எப்படி போனாலும் அமெரிக்க தளங்கள் மீது கதாயிப் ஹிஸ்புல்லா இன்றைக்கு ஈராக்கில் இருந்து சிரியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், அதாவது இந்த செங்கடல் பிரச்சனை ரெட் சீயை மொத்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஹூதிகளுடைய படை என்பதை நம்ம பல விடுத்தம் தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம். இந்த காசா வார்ல டர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டா இந்த ஹூதிகளுடைய தாக்குதல் தான். ரெட் சீ அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது தான். ரெட் சீல இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களோ இஸ்ரேலிய கப்பல்களோ செல்ல முடியாது. போனால் அவர்கள் மீது அவர்கள் ஹூதிகளுடைய படை தாக்குதலை நடத்துகிறது. கடல்வழி தாக்குதல்களில் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற நிலையில் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்கா அவர்கள் சார்ந்த நேச நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை இணைத்துக் கொண்டு செங்கடலை பாதுகாக்க போகிறோம் என்கிற ஒரு படைப்பிரிவை உருவாக்கினார்கள். இந்த படைப்பிரிவில் அரபு நாடுகள் எதுவும் இணைந்து கொள்ள விரும்பவில்லை. இணைந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது தெரியும். அதனால அவங்க இணைந்து கொள்ளாத நிலையில இந்த செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவுல இணைந்து கொண்ட ஒரே அரபு நாடு பஹ்ரைன் மட்டும்தான். இப்படியான நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்தும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தாக்குதல்களை எல்லாம் முறையடிக்க போகிறோம் என்று சொல்லித்தான் அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் செங்கடலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் செங்கடலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் இதிலே பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். டென்மார்க்கினுடைய ராணுவ கப்பல் அங்கே வந்திருக்கிறது. நியூசிலாந்தினுடைய ராணுவ கப்பல் அங்கே வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் ஜெர்மனுடைய ராணுவ கப்பலும் செங்கடலுக்கு வந்திருந்தது. இன்றைக்கு அதாவது நவம்பர் மாதம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட செங்கடலுடைய தாக்குதல்களை தடுப்பதற்காக வந்தவர்கள் தொடர்ந்து பல கட்டங்கள்ல யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய இலக்குகள் மீதெல்லாம் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹூதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய செயல்பாடுகள்
தோல்வி அடைந்திருக்கிறது. ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹூதிகளை கட்டுப்படுத்த முடியல. எனவே நாங்க கிளம்பி போறோம்டா என்று சொல்லி இன்றைக்கு, அதாவது சனிக்கிழமை காலை, ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இந்த ஹூதிகளுக்கு எதிரான, செங்கடல்ல யமனுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு திரும்பி செல்கிறோம் என்று ஜெர்மனுடைய ஹேசன் போர்க்கப்பல் சனிக்கிழமை காலை செங்கடலிலிருந்து ஜெர்மன் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய ஹேசன் போர்க்கப்பல். இந்த கப்பலை பொறுத்தவரையில் ஏவுகணை தடுப்பு கருவிகள் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இது. யாராவது ஏவுகணை தாக்கல் நடத்தினா அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, தடுப்பாங்க இந்த கப்பலில் இருந்து. குறிப்பாக இந்த கப்பலுக்குள்ள 240 பேர் கொண்ட அவர்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 240 பேரை கொண்ட பிரம்மாண்டமான ராணுவ கப்பல் இது ஹேசன். இந்த கப்பல் தற்போது செங்கடலில் இருந்து சாட்டர்டேயே கிளம்பிட்டாங்க ஜெர்மனை நோக்கி. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணமே, நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம், ஹூதிகளோட நின்று பிடிக்க முடியாது, ஹூதிகளோட நின்று பிடிக்க முடியல, ஹமாஸோட நின்று பிடிக்க முடியல, ஹிஸ்புல்லாக்களோட நின்று பிடிக்க முடியல. எப்படி ஜெர்மன் தற்போது கைகழுவ ஆரம்பித்திருக்கிறார்கள், மற்ற நாடுகள் கைகழுவும், கடைசியில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் மாத்திரம்தான் நிற்க வேண்டி வரும். இந்த நேரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். இவர்களுக்கு துணையாக நின்ற மேக்ரானுடைய பிரான்ஸ் பல கட்டங்களில் இவர்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் அப்துல் ஃபத்தா சிசியோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். எப்படியாவது 2 நாடுகள் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநாவிலேயே அங்கீகாரம் கொடுத்து பிரித்து விடுவது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வே தவிர வேறு தீர்வே கிடையாது என்கிற நிலைக்கு மக்ரானும் தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், செங்கடலிலே முழுமையான பிசினஸ் அடிபட்டு போய் கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே செங்கடல் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் காசா விவகாரம் முடிவுக்கு வர வேண்டும். ஒரு இஸ்ரேலுக்காக எங்களை நாங்கள் இழந்துக்கிறோம் என்கிற நிலைக்கு தெளிவாக பிரான்ஸ் வந்து விட்டார்கள். அதனால்தான் குறிப்பாக அதாவது ஐநாவில் வீட்டோ பவர் கொண்டவர்கள் கடைசியாக பாலஸ்தீன சுதந்திர தேசம் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கையுயர்த்தினார்கள். 5 வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் 3 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்றிருக்கிறது. பிரித்தானியா அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் ஓரமாக நின்றுவிட்டது. அமெரிக்கா வீட்டோ செய்தது. எது எப்படி போனாலும் பல உலக நாடுகளும் பாலஸ்தீனத்திற்காக நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். தற்போது ஜெர்மன் தோல்வியை தழுவி இருக்கிறோம் இந்த விவகாரத்தில் என்று சொல்லி அமெரிக்காவை கைவிட்டு விட்டு அவர்களுடைய கப்பலை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெர்மனே போறாங்க என்று சொன்னா இந்த டென்மார்க், நியூசிலாந்து இவங்க எல்லாம் நத்திங்னு அர்த்தம். எனவே அவர்களும் போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நாம் இறுதியாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. நாம் இன்றைக்கு இறுதியாக பார்க்க இருக்கிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், எதிர்வருகிற புதன்கிழமை நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் இலங்கைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் வருகை தர இருக்கிறார். ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தருகிற விவகாரம் இன்றைக்கு தான் இறுதிக்கட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் புதன்கிழமை வருகிறார் என்கிற செய்தியை உறுதிபட அறிவித்து விட்டார். ஈரானுடைய அதிபர் கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் தங்கியிருப்பார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மத்தள விமான நிலையத்துக்கு வந்து இறங்குகிற அவர் மத்தளை வழியாக உமா ஓயா நீர் மின் நிலையத்தை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார். உமா ஓயா திட்டம் என்பது அதாவது ஈரானுடைய கனவு திட்டங்களில் ஒன்று, இலங்கையினுடைய மிக பெரும் கனவுகளில் ஒன்று என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது. உமா ஓயா திட்டத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த உமா ஓயா திட்டம் 2015 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்திற்கு முழுமையாக செலவீனங்களை செய்து கொண்டிருந்தது, முழு செலவுகளையும் கொடுத்தது ஈரானிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இந்த உமா ஓயா திறப்பு விழா
விழா நிகழ்வுக்கு கலந்து கொள்ள இருக்கிறார். இதுதான் உமாஓயா திட்டம்ங்கிறது. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்கள் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட டனல் வழியாக, குகைகள் வழியாக தண்ணீரை கொண்டு வருகிற மாபெரும் திட்டம். இலங்கை அரசாங்கத்திற்கு 529 மில்லியன் யுஎஸ் டாலர்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து, இந்த டேம்ல இருந்து ஆரம்பிக்கும், இங்க இருந்து ஆரம்பித்து டனல்ஸ் வழியாக மொத்தமாக 24 கிலோமீட்டர்கள் இது பயணிக்கிறது. இதற்காக 529 மில்லியன் யுஎஸ் டாலர்களை சவுதி, அதாவது ஈரானிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. 529 மில்லியன் டாலர்கள் என்பது சுமார் 159 பில்லியன் இலங்கை ரூபாய்கள். 159 பில்லியன் ரூபாய்கள். ருபீஸ்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, டாலர்ல பார்த்தோம்னா 529 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்தது ஈரான். ஈரான் வழியாக இலங்கையினுடைய கனவு திட்டமாக இருக்கிற உமாஓயா திட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த திட்டத்தை பற்றி தான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உமாஓயா எங்கெல்லாம், இதுதான் டேம், இந்த இடத்துல தான் அந்த திட்டம் ஆரம்பிக்கும். அந்த டேம் எப்படி கட்டியிருக்கிறாங்கிறத பார்க்குறீங்க. இலங்கை வரலாறுகளில் கட்டப்பட்ட மிக முக்கியமான பரந்த திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த டேம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தான் இதிலே மொத்தமாக காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒரு டேமை கட்டியிருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த டேமில் இருந்து தான் 24 கிலோமீட்டர்களுக்கு தண்ணீரை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இந்த டேமில் இருந்து, அதாவது நீர் மின் உற்பத்தியும் செய்யப்பட இருக்கிறது. பெரும்பகுதி இலங்கையினுடைய தென்பகுதி மக்களுக்கு தேவையான தண்ணீரும் இதனூடாக கொண்டு வரப்பட இருக்கிறது. அதனால என்னவோ மத்தளை ஏர்போர்ட்ல அவர் வந்து இறங்குகிறார். மத்தளைக்கு பக்கத்தில் அந்த ஈஸியான பயணப்பாதைக்காக கூட அந்த காரியங்களை செய்திருக்கலாம். குறிப்பாக இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய இந்த வருகைக்கு முழு பாதுகாப்பையும் பிரசிடென்ட் டிஃபென்ஸ் டிவிஷன், அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மொத்தமாக வழங்க இருக்கிறது என்கிற செய்திகளையும் இலங்கையினுடைய பிரபல ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இலங்கைக்கு இப்ராஹிம் ரைசி வருவது தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய விருப்பமின்மையை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்திகளும் இலங்கை ஊடகங்களில் பரவலாக வெளிவந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா தற்போது இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருவதை விரும்பவில்லை, இஸ்ரேல் விரும்பவில்லை. குறிப்பாக இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருவது பாதுகாப்பு தன்மையை எப்படி உறுதிப்படுத்தும் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் அப்பால் இப்ராஹிம் ரைசிக்குரிய பாதுகாப்பை இலங்கை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வழங்கும் என்பதை திட்டத்தெளிவாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் அவர் இலங்கை வருகிறார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை வழமையை விட கொஞ்சம் அதாவது அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டு பார்க்கப்படுவதற்கான காரணமே இந்த காசா விவகாரத்தில் முழுமையாக ஈரான் பின்னணியில் இருக்கிறது, பின்புலமாக இருக்கிறது என்கிற நிலையில் தான் அவருடைய வருகை தற்போது மிக முக்கியமானதாக சர்வதேச மட்டத்திலும் பார்க்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், இடையில ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டாலும் தற்போது பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானிய அரசாங்கத்தோடு இன்றைய நாளில் 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறது ஈரான். குறிப்பாக அந்த 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியும் பாகிஸ்தானிய அதிபரும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் சவுத் ஆசிய நாடுகளில் தன்னுடைய பலத்தை தக்க வைத்துக் கொள்கிறது, தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெருத்த தலையீடியாக மாறியிருக்கிறது. இந்நிலையில் தான் ஈரானுடைய இந்த உதவி திட்டம் இலங்கை மக்களுக்கு மிகப்பெரியதொரு உதவியாக மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இலங்கை ஈரானிய அதாவது அரசியல் உறவுகள் நீடிக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இலங்கை மக்களுக்காக 529 மில்லியன் யுஎஸ் டாலர்களை அள்ளி வழங்கி இருக்கிறது ஈரான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக்கிட்டே போக வேண்டியிருக்குது. என்னன்னா, இந்த ஈரானுடைய அதிபர் வருவாரா வரமாட்டாரா என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பல ஊடகங்களும் அழகாக அந்த செய்திகள் வருகிற செய்திகளை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், இந்த பாம்பு டிவி ஒன்று இருக்குது தெரியுமில்ல, நயா டிவி என்று சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே அந்த டிவியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு இனவாதத்தை கக்கணுமோ அவ்வளவு கக்கிய ஒரு தொலைக்காட்சி. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய இந்த சதுர என்ற ஒருத்தன் இருக்கிறான். இவரை பொறுத்தவரையில் இந்த முழுவதுமாக இனவாதத்தை கக்கக்கூடிய ஒருவர் தான் இவர் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதாவது பொய்யை வர்ணித்து சொல்லி மக்களை நம்ப வைக்க
இருக்கக்கூடியவர்கள் அந்த நயா டிவி என்கிற பேர் எடுத்ததே அவங்க அதனால தான். ஏன்னா கடைசி அந்த எலெக்ஷன் நேரத்தில் கோட்டாவுக்கு எவ்வளவு ஜால்ரா அடிக்கணுமோ, எவ்வளவு கூஜா தூக்கணுமோ, அவரை எப்படியாவது கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்படிப்பட்ட நிலையில இப்ராஹிம் ரைசியினுடைய வருகை தொடர்பாக தொடர்ந்து அவர் இந்த காலையில பத்திர விஸ்தர பேசிக்கிட்டு இருப்பாரு, பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார்ல. அதுல அவர் தொடர்ந்து அவருடைய பேச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அவர் என்ன விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது என்னன்னா, நீங்க தான் இலங்கைக்கு உதவி பண்ணிட்டீங்கல்ல, நீங்க இந்த நேரத்தில் வரணுமா? உங்க வருகையை தான் யாரும் விரும்பல தானே. அப்படி இருக்கும்போது நீங்க வராம இருந்துடலாம் தானே. ரணில் விக்ரமசிங்க நேரடியாக சந்தித்து ஈரானிய ஜனாதிபதி இந்த திறப்புலாவுக்கு வர வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி நேரடியாக சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த அடிப்படையில் அவங்க 529 மில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்திருக்கிறாங்க. 2015 இருந்து செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று பணியாக இருக்கிறது. அதற்காக அவர் வருகிறாரு. ஆனா இவர் என்ன பத்திரிகை செய்தியில் சொல்றாரு? நீங்களாக இலங்கை அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு இப்ப இருக்கிற நிலையில நாங்க உங்க நாட்டுக்கு வர்றது யாருமே விரும்பல. யாருமே விரும்பலன்னா எவன் விரும்பல? அமெரிக்கா விரும்பல, இஸ்ரேல் விரும்பல. அதைத்தான் இவர் என்னன்னா யாருமே விரும்பல என்னமோ நாட்டு மக்கள் விரும்பாத மாதிரி அப்படி சொன்னா தானே அப்படி ஒரு எதிர்ப்பு வந்து ஈரான் ஜனாதிபதி வரக்கல 4 பேர் கொடியை தூக்கிக்கிட்டு வராது என்று சொல்லுவான். அதை தன்னுடைய டிவியில் எடுத்து காட்டி அந்த மாதிரி பார்த்தீங்களா எதிர்ப்பு இருக்கிறது. அதாவது ஷூவை நக்கத்தான் வேணும், அதுக்காக இப்படி எல்லாமாடா நக்குவிய? எவனாவது டொய்லெட்டுக்கு போய் வந்த ஷூவையும் சேர்த்தாடா நக்குவியங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இவர்களுடைய நடத்தைகள் அமைந்து கொண்டிருக்க. அவர் ஒவ்வொரு நாளும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சொல்லி வந்த செய்தி என்னன்னா, நீங்க வராமல் இருக்கலாம் தானே, நீங்க ஏன் வர பார்க்குறீங்க, நீங்களே சொல்லிடலாமா இல்லையா? எதுக்கு அவன் சொல்லணும்? அவங்க கொடுத்திருக்கிறாங்க பணத்தை, அவங்களோட ப்ராஜெக்ட் இது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை வரணும் என்று அழைச்சது இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ அழைப்பு. அதன் அடிப்படையில் தான் அவர் வருகிறார். மாபெரும் ஒரு பணியை இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பணிக்கு அவர்கள் பணம் செலவழித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ரீதியிலான முன்னெடுப்பே தவிர இங்கே ஆன்மீக ரீதியிலான எந்த முன்னெடுப்பும் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கொடுத்ததற்கான பிரதிபலனாக அவர்களே வந்து திறப்பு விழா செய்ய வர இருக்கிறார்கள். இதை வைத்தும் இனவாதத்தை கக்குவதற்கு, ஏன்னா முன்னாடி எலெக்ஷன் வர்றதுனால எப்படியாவது கக்கிக்கிறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வருகை இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது, சர்வதேசத்திலும் பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கின்றன. இந்த நிலையில் பாலஸ்தீனம் வெற்றி பெற, பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற, பாலஸ்தீன வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹு தாலாவினுடைய உதவியால் பாலஸ்தீன மக்கள் தற்போது சர்வதேச அளவில் அவர்களுக்கான அங்கீகாரங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவின் தலைவருடைய ராஜினாமாவை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ஜெர்மனுடைய யுத்த கப்பல் செங்கடலிலிருந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு செல்வதும் அதனுடைய படிகளில் ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக. அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள். இந்த இரண்டை தவிர்த்து வேறு எதுவும் நாம் செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது என்பதையும் மார்க்க ரீதியாக புரிந்து கொள்கிற அதே நேரம் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு எதிர்வருகிற 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்க முடியுமானவர்கள் அதற்கான உங்களுடைய உதவிகளையும் தாராளமாக செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களோட டைமுக்கு நாங்கள் வருவோம், உங்களுக்காக எல்லா வேலையும் நாங்கள் ஒதுக்கிட்டு நாங்கள் வருவோம், போவோம், சேர்க்கிறோம். 3 மாசம் இருக்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் எந்திரிக்கிறீங்க. அல்லாஹ் கைராக்குவார். கவலையான நிகழ்வுதான் அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறது என்பது. கடந்த 3 வருடங்களாக அவர் அப்படித்தான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கி கொழும்பில் கிரேன் பாஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். 26 வயதுள்ள ஒரு இளைஞன் திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தினால் அவருடைய இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறது நமக்கு அண்மையில் ஒரு 1 வீக்காகத்தான் தெரிஞ்சு நம்ம உடனே அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். வந்து பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கவலையான நிகழ்வு தான் அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறது என்பது. கடந்த 3 வருடங்களாக அவர் அப்படித்தான் இருக்கிறார். வெட்கப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டால்,
ஒரு இளைஞன் 3 ஆண்டுகளாக இப்படி இருக்கிறார், அவருடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத சமூகமாக நம்ம பார்க்க தவறிவிட்டோமோ என்கிற ஒரு அச்சமும் கவலையும் நமக்கு மேலிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கன்னங்கள் உப்பி போய் வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கிற மக்கள் நபிகள் நாயகத்தை சந்திக்க வரும்போது ரசூலுல்லாஹ் கோபப்பட்டவர்களாக மேலே மிம்பரில் ஏறி நின்று மக்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு உதவ மாட்டீர்களா என்று கோபத்தோடு கன்னங்கள் சிவந்து பேசினார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலை கொண்ட மக்கள் இருக்கிறார்களா என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கவலையாக அது இருந்தது. அது மாதிரி நம்ம எல்லாரும் கை கால்கள் முடியும் ஆரோக்கியமானவர்களாக ஓடி ஆடி திரிகிறவங்களாக நம்ம எல்லாம் இருக்கும்போது நம்மளை மாதிரியே திரிந்த ஒரு இளைஞர் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான ஒரு நிகழ்வு. எனவே இன்னைக்கு முதல் கட்டமாக அவருக்கு நம்ம ஒரு வீல் சேர் ஒன்றை கொண்டு வந்து அதை எப்படி அதை பயன்படுத்தணுங்கிற அந்த காரியங்களை நம்முடைய சகோதரர்கள் செஞ்சு காட்டியிருக்கு. உங்களுக்கு சாதாரணமாகவே திறந்துட்டு இந்த சீட்டு இதில் உங்களுக்கு கழிவறை டொய்லெட் அதில் இருக்குது. இது கரெக்டாக உங்களுக்கு டொய்லெட் வசதி. சாப்பாடு அது இதுக்கெல்லாம் உங்களுக்கு போகிற வருஷத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம சாப்பாடு டீ காப் இதெல்லாம் வைக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்குது. இது ஒன்று போட்டால் உங்களுக்கு சாஞ்சிட்டு ரெஸ்ட் வச்சுக்கலாம். அதே போல் இது ரெண்டு உங்களுக்கு பண்ணிச்சிங்கன்னா ரைட்டாக படுத்துக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப். வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லை. அங்கிட்டெல்லாம் போய் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கலாம். இப்போ இவ்வளோ நாள் இங்கே தானே இருக்கிறீங்க, அங்கிட்டு இருக்கலாம். சும்மா போகிற நேரத்தில் இது இப்படி திருப்பிடலாம். அந்த சாயிற நேரத்தில் ரெஸ்ட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த சைடில் ஒர்க் பண்ணிவிட்டா சரி. சாயக்காலம் பின்னுக்கால போயிருவோம் விழுந்துருவாரு. இதை சாய்க்கப்பில் இப்படி இருந்தால் புள்ள மாட்டாங்க. இது வந்து நிரந்தரமாக அவரை அதில் இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நோக்கம் இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு அடுத்த கட்டம் இருக்கிறது. என்ன அடுத்த கட்டம்னா, இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறதுங்கிறது நிரந்தரமாக அவர் அப்படி இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மருத்துவம் இருக்கிறது. மருத்துவம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் பொருளாதார வசதியின்மையால் தான் அவர் அப்படி இருக்கிறாரு. கொரோன பகுதிகளில் மருத்துவமனை இருக்கிறது, ஃபிசியோதெரபி செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ அதை ஒரு 3 மாதங்கள் அங்கே தங்கி நின்று அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ஏற்கனவே மருந்து எடுக்க போயிருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியால். போனால் ஒரு நாளைக்கு இலங்கை ரூபாய்கள் 8000 அதற்கு செலவழிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அங்கே இருக்க ஏற்கனவே பல நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதையும் அவர் பார்த்துருக்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சால் எழுப்பி நிறுத்திடுவோம்ங்கிறாங்க மருத்துவர்கள். உங்களை எழுப்பி நிறுத்த முடியும். அதுக்கு பிறகு அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் அவர் ட்ரைனிங்கள் எடுத்து அடுத்த கட்டம் அவருடைய அந்த நடக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். எனவே இதற்காக ஒரு நாளைக்கு 8000 ரூபா வீதம் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட 90 நாட்கள் அவர் மருத்துவமனையில் கழிக்க வேண்டியிருக்கிறது. அவர் அங்கே நின்று அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 7,20,000 ரூபா செலவீனம் இருக்கிறது. அந்த செலவை நம்ம சமூகத்தினால் ஈடுகட்ட முடியுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சகோதரர் நம்மை போன்று எழும்பி நின்று நாளை இப்படி பாதிக்கப்படுகிற ஒரு சகோதரருக்காக அவர் நின்று அந்த காரியங்களை செஞ்சு அடுத்த கட்டம் அவரை எழுப்பி நிப்பாட்டுகிற வேலைகளை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு காரியத்திற்கு முடியுமான சகோதரர்கள் அவருடைய வங்கி கணக்கு இலக்கத்தையே நம்ம உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். நேரடியாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவருக்கு பண்ண முடியுமாக இருந்தால் வெறும் 3 மாதங்கள் அவர் அவசரமாக எழும்பி நிற்க முடியும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணோம்னா ஹஜ்ஜி முடிய அவர் எந்திரிச்சிடலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. குறைந்தது நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரமாவது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்குரிய நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்குத்தான் நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்கிற அடிப்படையில் 3 ஆண்டுகளாக ஒரு இளைஞராக பெட்டில் இருக்கிறார். அது இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அவர் எந்திரிச்சு நிற்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய இன்னொரு செய்தி, நான் அன்றைக்கி வந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி தான், அவருக்கு ஒரு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு பண்ண முடியும். அவர் ஏதோ ஒரு தொழிலை அவருக்கு ஒரு மடிக்கணினியாவது இருக்கும் என்று சொன்னால் அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கூட எனக்கு பண்ணலாம். அவ்வளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவருடைய இந்த நிலை விரைவில் சீராக வேண்டும், அவர் சீக்கிரமாக ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம்
முடியுமான சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கே நீங்கள் அவருக்கான உதவிகளை செய்ய முடியும். விரைவில் அவர் குணம் பெற அனைவரும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய தவறிவிடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.